மேலே உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? இது தினம் வந்து இந்த வேப்ப மரத்தில் தான் உட்காரும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த வேப்ப மரம் தான் இதுக்கு வந்து. பாருங்கள் எவ்வளோ பெரிய தோகை, கிட்டியே நிற்கிறேன் பாருங்கள். வேறு யாராவது தான் அந்த தோகையை பிடிச்சி மயிலுங்க வந்து கொத்தாது. மயிலுங்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். அப்படியே பிடிச்சி அணைச்சிங்கன்னா அப்படியே தோகை வெட்டிட்டு விட்டுறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டு தோகை. பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கிறேன் நான். யாரும் கிட்டேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது பாருங்கள், கொண்டை வச்ச மயில். இது இங்கேயே தாங்க இருக்கும். மேக்ஸிமம் நைட்லேயும் இங்கே தான் இருக்கும், பகல்லையும் இங்கே தான் இருக்கும். பாருங்கள் பக்கத்துலேயே வந்து நின்றுருக்கிறேன், மரத்தடியிலே தான் நிற்கிறேன். மழை பெஞ்சிச்சின்னா அப்படியே மலையிலேயே அப்படியே உட்காந்துருக்குது. இப்போ எப்படி உட்காந்துருக்குதோ அப்படியே தான் உட்காந்துருக்கும். மலையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். இந்த தோகையிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றும். பாருங்கள் தோகை, மயில் தோகை. என் மயிலை ஒரு 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 இந்த மயில் கண்ணு மாதிரி இருக்குது, அதுதான் ஒன்று போட்டு போவேன். ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறப்போ. கொய்யாப்பழம் வேணுமா? கொய்யாப்பழம் வேணுமா? சோளம் வேணுமா?